வருஷமாக சண்டே எக்ஸாம் மூலமாக நம்ம எல்லோரும் என்ன செஞ்சுருக்கிறோம், ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கிறோம், அப்படி தானே? இன்றைக்கி சண்டே எக்ஸாமில் நம்ம என்ன பார்க்கலாம், என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் தெரியுமா? தேவன் தரும் வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் என்னெல்லாம் பார்ப்போம்? பாடல், அப்புறம் வசனம், சூப்பராக சொல்லிட்டீங்களே. அப்புறம் மூணாவது என்னது? பைபிள் ஸ்டோரி. நல்ல ஞாபகம் வச்சுருக்குறீங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? நாலாவதுமா பொதுவான கதை. அஞ்சாவது கேள்வி பதில். சூப்பராக சொல்லிட்டீங்களே. போன வாரத்துலேருந்து இந்த வர ஆண்டவர் நம்ம கூட இருந்தாங்களாம்மா. அதனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெற்றி தந்தாங்க தானே? இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தர வெற்றியெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. நம்ம என்ன செய்வோம், சண்டே ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணி தானே ஆரம்பிப்போம். நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோமா? ஜெபம் பண்ண என்ன பண்ணோம்? கையை கூப்பி கண்ணை மூடி முழங்கால் போட்டுக்கிறீங்களா? அக்கா நின்றுட்டு இருக்கிறேன், என்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் சண்டே ஜெபம் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறீங்களோ அதை சொல்லித்தர போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அழகாக ஜெபம் பண்ணீங்களே, அழகாக கேட்குறீங்க. நீங்கள் நல்லா கேட்குறதெல்லாம் செய்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நேரத்தில் என்ன செய்வாங்க தெரியுமாம்மா, வெற்றி உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. சண்டே எக்ஸாமில் நம்ம முதல்ல அடுத்தல என்ன ப்ரோக்ராம் பார்ப்போம்? பாடல். எத்தனை பாடல் பாடி பழகிருப்பீங்க சண்டே எக்ஸாமில் வார பார்க்குறீங்களா? அதில் எத்தனை புது பாட்டெலாம் படிச்சிருக்கிறீங்கம்மா? அந்த புது பாடலோட இன்னைக்கு ஒரு புது பாடலை சொல்லி தரதுக்கு 2 அண்ணே வராங்க. ஹாய் குட்டீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்லின் அண்ணே. அண்ணே நல்லா இருக்கீங்களா? வசந்த் அண்ணே. ஆமாம் நல்லா இருக்கேனே. அண்ணே நான் ஒரு விஷயம் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். டீசெண்டாக இல்லைண்ணே, ரீசெண்டாக கேள்விப்பட்டீங்கண்ணே? ஆமாம். நம்மள ஒருத்தருக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்குண்ணே. எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கானே? ஆமாம். யாருக்குண்ணே? அண்ணே அது நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு தம்பிக்கு தான் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. அந்த தம்பிக்கு வந்திருக்கோ? ஆமாண்ணே. அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் போல, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஃபெயில் ஆயிட்டானே? ஆமா, தோல்வினா? எஸ். நினைச்சேன் அவன் அப்படி பண்ணும்போது நினைச்சேன். சரி, தோல்வினால எப்பவுமே சோகமா தானே இருக்கும்ண்ணே? ரொம்ப சோகமா இருக்கும்ண்ணே. ஆமா பிள்ளைங்களா, உங்களுக்கும் தோல்வினா சோகமா தானே இருக்கும்? பின்ன என்ன, தோல்வி அடைஞ்ச உடனே என்ன பட்டாசு போட்டானே வெடிப்பாங்க. ஆமா, தோல்வி அடைஞ்சாலே ஒரே சோகமா இருக்கும்ல. ஆமாண்ணே. ஆனா இந்த இடத்துல இந்த விஷயத்துல எல்லாருக்குமே வெற்றி மட்டும்தான் அப்படின்னு பைபிள் சொல்லாது. என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்னே? உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியலையா? எஸ், அததான் இந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டுல இருந்து நம்ம கத்துக்கலாம். பாட்டுல இருந்து கத்துக்கலாம்? ஆமா, பாட்டுல இருந்து கத்துக்கலாம். யாருக்கு வெற்றி, எப்படி வெற்றின்னு சொல்லிட்டு. ஓகேண்ணே, கத்துக்கலாம். நானே இயேசுவின் செல்லப்பிள்ளை, நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நானே இயேசுவின் செல்லப்பிள்ளை, நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. வெற்றி மேல வெற்றி தருவார், வல்லமாய் துணை இருப்பார். வெற்றி மேல வெற்றி தருவார், வல்லமாய் துணை இருப்பார். தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி பயமும் இல்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி பயமும் இல்லையே. ஹே ஹே ஹே, வெற்றி வெற்றியே, வென்றிட பிறந்தவன் நானே. ஹே ஹே ஹே, வெற்றி வெற்றியே, வென்றிட பிறந்தவன் நானே. அண்ணே கவனிச்சிங்களா? கவனிச்சேனே. யாருக்கு வெற்றி, யாருக்கு வெற்றினே? யாருக்கு? இந்த பாட்டுல இருந்து கவனிச்சிங்களா? ஆமாண்ணே, இந்த பாட்டை அழகா கவனிச்சேனா. ஆனா நீங்களே நம்ம பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே, யாருடைய பிள்ளைங்களுக்கு வெற்றி அப்படின்னா ஏசப்பாவோட செல்ல பிள்ளைங்களாம் நம்ம, அப்படிதானே? ஏசப்பாவை யாரெல்லாம் ஏற்றி கொண்டிருக்காங்களோ அவங்களாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க. அவங்க எல்லாருக்குமே வெற்றி தான். அண்ணே ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன், வெற்றினோடனே இப்போ எல்லாரும் என்னென்ன வெற்றிலாம் நினைப்பாங்க? எக்ஸாமில் வெற்றி பெறுறது, எக்ஸாமு, ரன்னிங் ரேஸு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வெற்றி பெறுறது, அப்படி தானே? ஆமாண்ணே. ஆமாண்ணே.
இப்போ ஒரு சிலர் எக்ஸாம்ல எல்லாருமே வெற்றி பெற முடியாது. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க, ஒரு சிலர் செகண்ட் ரேங்க் வாங்குவாங்க, ஒரு சிலர் தேர்ட் ரேங்க் வாங்குவாங்க, சில பேர் லாஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. ஸோ இதில் நம்ம வெற்றி பெறோம். கண்டிப்பாக இதில் வெற்றி பெறது சந்தோஷமான விஷயம். ஆனால் இதை விட முக்கியமான ஒரு வெற்றி இருக்குது. என்ன வெற்றினே? ஆனால் நிறைய பேர் இது எல்லாத்தையுமே உலகம் முழுசா எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெற்றிருக்காங்கண்ணே. ஆனால் கடைசியில் அவங்க வாழ்க்கையில் தோத்துருக்காங்க. ஆமாண்ணே. எதனால தோத்துறாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில பாவம் இருக்கிறதுனால. ஆமாண்ணே, ஏசப்பா அவங்க கூட இல்லாததால, பாவம் அவங்க கூட இருக்கிறதுனால தோத்துறாங்க. ஆமா, தோத்து போயிருந்தாங்க. அதனால அவங்க லைஃபே யூஸ்லெஸ்ஸா மாறிடுது. ஆமாண்ணே, ஆமா. ஆனா ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா? என்ன வித்தியாசம்னே? ஏசப்பா அவங்க கூட இருக்கும்போது அவங்க இந்த பாவத்துல இருந்து ஜெயிக்க முடியும். அவங்க மத்த எல்லா விஷயத்துலயும் அவங்க ஜெயிப்பாங்க. தோல்வி பயமே இருக்காதுன்னா? ஆமா, தோல்விங்கிற பயமே இருக்காது. ஆமா, அப்பா கடவுள் நம்ம கூட இருக்கும்போது என்ன பயம்? ஏன் பயம்? ஆமா, நிறைய பேர் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டுனா கூட அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சோகமா உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஏசப்பா பிள்ளைங்க அப்படி பயப்பட தேவையில்லை. ஆமா, ஏசப்பா நமக்கு வெற்றி கொடுப்பாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பாட்டை 2 லைன்ஸா கத்துக்கலாமானே? ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாரும் 2 லைன்ஸா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ணே பாடுவாங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. நானே இயேசுவின் செல்ல பிள்ளை, நன்மையும் கிருபையும் தொடர்கிறதே. நானே இயேசுவின் செல்ல பிள்ளை, நன்மையும் கிருபையும் தொடர்கிறதே. வெற்றி மாலை வெற்றி தருவார், வல்லமாயாய் துணை இருப்பார். வெற்றி மேல வெற்றி தருவார், வல்லமாயாய் துணை இருப்பார். தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி பயமும் இல்லையே, தோல்வி பயமும் இல்லையே. ஹே ஹே ஹே, வெச்சி வெச்சியே வென்றிட பிறந்தவன் நானே. ஹே ஹே ஹே, வெச்சி வெச்சியே வென்றிட பிறந்தவன் நானே. வா அண்ணே, சூப்பரா பாட்டீங்க. ஆனா பிள்ளைங்க ஒரு சிலர் பாட மாட்டுக்காங்க. வென்றிட பிறந்தவன் நானே அப்படி சோகமா பாடணும்லனே. சாயங்காலமா அம்மா காஃபி போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்களா இருக்கும்னே. அப்படியா? ஓ, இப்பதான் கொஞ்சம் பேர் தூங்கி முடிச்சிருக்காங்க. சண்டே ஆஃப்டர்நூன்னா கொஞ்சம் பேர் தூங்கிடுறாங்க, கொஞ்சம் பேர் விளாட போயிருந்தாங்க. நல்லா கறி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம் அப்படிதானே வரும். ஆமா, ஒரு சிலர் விளாடவும் போயிருந்தாங்க. ஆமா, விளாடவும் போயிருந்தாங்க. அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க நீங்க, அதாவது நம்ம சண்டே ஜாம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி விளாட போங்க, இல்ல இதுக்கு அப்புறம் விளாட போங்க. நம்ம உங்க அண்ணன் தம்பி கிட்ட எல்லாம் சொல்லிருங்க. ஓகே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லார்ட்டையும் சொல்லிருங்க. சரியா? சண்டே ஜாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜாலியா விளையாடலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாட்டை அழகா சத்தமா பாட போறீங்க. அப்போ இதற்கான ஆக்ஷனை பார்க்கலாம். ஓகே, குட். வல்லமாயாய் துணை இருப்பார், வெற்றி மேல வெற்றி தருவார், வல்லமாயாய் துணை இருப்பார். தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி பயமும் இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி பயமும் இல்லையே. ஹே ஹே ஹே, வெற்றி வெற்றியே வென்றிட பிறந்தவன் நானே. ஹே ஹே ஹே, வெற்றி வெற்றியே வென்றிட பிறந்தவன் நானே. வாவ் அண்ணே, அண்ணே எல்லாரும் ரொம்ப சூப்பரா அழகா பாடிட்டாங்க. அண்ணே சூப்பரா அழகா பாடிட்டாங்க, ஆக்ஷன் நல்லா கவனிச்சாங்க. ஆமா, அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் தூக்கம் எல்லாம் கலந்துட்டேன். ஆமா, இப்போ நாங்க எலும்பி ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஓகே, அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்காங்க எல்லாரும். அப்படியே எல்லாரும் எழுமிக்கலாமா? ஓகே, சூப்பர். நன்மையும் கிருபையும் தொடர்கிறதே. வெற்றி மேல வெற்றி தருவார், வல்லமாயாய் துணை இருப்பார். வெற்றி மேல வெற்றி தருவார், வல்லமாயாய் துணை இருப்பார். தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி பயமும் இல்லையே, தோல்வி
ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க ஆமா அப்படிதான். ரொம்ப சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணாங்க. ஆமாண்ணே, நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த எபிசோட் முடிகிற வரைக்கும் உட்காந்து கவனிக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. இந்த பாட்டை மறந்துடாதீங்க. டெய்லி என்ன பண்ணுங்க, நீங்க ஸ்கூல் போகும்போது வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, பாடிட்டே இருங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பரா இன்னொரு எபிசோட்ல நானும் அண்ணனும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ஹலோ குட்டீஸ், பாடல் பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு அண்ணன் என்ன பாட்டு சொல்லி தந்தாங்க? கவனிச்சு அழகாக படிச்சிருக்கிறீங்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம அடுத்தால என்ன பண்ண போகிறோமா? வசனம் படிக்க போகிறோம். இன்னைக்கு வசனம் சொல்லித்தர இன்னைக்கு யார் வராங்க? நம்ம அண்ணன் தான் வராங்க. சரியா? வசனத்தை அன்னை சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைரியில் நோட்டு வச்சுருக்கிறீங்களா? அதில் அழகா உங்கள் எழுத்து அழகா அன்னை சொல்ல சொல்ல கவனமாக எழுதுங்க. சரியா? எழுதிட்டு அன்னை சொல்ல சொல்ல நீங்களும் அதை அப்படியே வாசிட்டு சொல்லி சொல்லி பாருங்கள். சரியாம்மா? இப்போ அன்னை ஒரு வசனம் சொல்லித்தர வராங்க. அண்ணன் வெல்கம் பண்ணலாமா? அன்னை வாங்க. ஓகே, சூப்பர். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் அவளோட காத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ரொம்ப லேட் பண்ணாம இன்னைக்கு நம்மளோட அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்டுலாமா? இன்னைக்கு உங்களுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன எதுவும் அவுத்து விட்டாங்களா அப்படின்னு தெரியலையா கீழே? ஓ, நம்ம ஸ்பெஷல் கெஸ்டா இன்னைக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா? இப்போ தான் எனக்கே சொல்றாங்க காத்துல. இன்னைக்கு பப்பி வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தீங்களா பப்பி? ஹாய் அண்ணே, நல்லா ஹாய். இருக்கீங்களா? எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஹாய் போட்டுருங்க. ஹாய் பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா? அண்ணே, அந்த பிள்ளைங்களா என்கிட்ட பேசவே மாட்டுக்காங்க. அது ஒண்ணும் இல்லனே, அவங்க அண்ணே கிடையாதுனா. அது ஒண்ணும் இல்ல பப்பி. நீ அதாவது எப்பவுமே எங்க அண்ணன் இருப்பாங்களா, அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு எனக்கு அண்ணன் வருது பப்பி. ஏன் எங்க பிள்ளைங்களா உன்னை பார்த்து பயப்படுதாங்கன்னா, அவங்க வீட்டுக்கிட்ட உன்னை மாதிரி இருக்க எல்லாரும் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பப்பி. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. ஆமா. ஓ சரி சரி. அங்க பாருங்க பிஸ்கட் சாப்பிடுறாங்க, எடுத்து நான் சாப்பிடுவேன் பாருங்க. பிஸ்கட்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? இப்போ ஆமாம் பப்பி, இப்போ நம்மளை பார்க்க எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தா பப்பிக்கு மொதல் பிஸ்கட் கொடுக்கணும், அப்படி தானே? ஆமா. சரி பப்பி, இப்போ நீங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நீங்கள்? அண்ணே, எனக்கு உங்களுக்கு ஒரே தோல்வியா இருக்கு. ஐயோ, ஒரே தோல்வியா இருக்கா? ஆமா. எதுலலாம் தோத்தீங்க நீங்க? அப்படி வாழ்க்கையிலேயே தோத்துட்டேனே, ஒரே தோல்விதான். வாழ்க்கையிலே தோத்துட்டீங்களா? ஆமா பப்பி, இதுக்கு தான் பைபிளில் ஒரு சூப்பரான வசனம் இருக்கு பப்பி. என்ன வசனம்னே? நான் சொல்றேன், கேட்கீங்களா? சொல்லுங்கண்ணே, கேட்போம். குதிரை யுத்த நாளுக்கு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 21:31. 21:31. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது புரியுதா? புரியல அப்படிதானே? கொஞ்சம் புரியல, நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் புரியல அப்படிதானே பப்பி? ஆமா, குதிரைன்னு சொல்றீங்கன்னா பப்பி எனக்கு எப்படி? புரியுது. நீங்க குதிரைன்னு சொன்னேன், ஆனா நீங்க பப்பி, உங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு புரியுது. பப்பி, நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப தோத்துட்டீங்க அப்படிதானே? அதனால கவலைப்பட்டு போயிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில தோத்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம், நிறைய தோல்விகளை அவங்கள பார்த்துருக்கலாம். நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அந்த வசனம் அழகா சொல்லுது பாத்தீங்களா பப்பி? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரைய ரேஸுக்கு போக அவங்க ஆயத்தப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா ஜெயம் அந்த வெற்றி யாரால கிடைக்கும்? கர்த்தரால தான் கிடைக்கும். பப்பி, நீங்க டெய்லியும் கடவுளை தேடினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெயம் வந்து உங்களுக்கு சேரும் பப்பி. ஓ, ஏசப்பா எனக்கு வெற்றியை கொடுப்பாங்களா? அந்த நீங்க இவ்வளவு நாள் நிறைய வேற என்னெல்லாமோ நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கலாம், நிறைய பிளான் பண்ணி பார்த்துருக்கலாம், என்னெல்லாமோ யோசிச்சிருக்கலாம், என்னெல்லாமோ நீங்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா உங்க கூட ஏசப்பா இருந்தாங்க அப்படின்னா, கடவுள் இருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா ஜெயிச்சிடலாம். புரியுதா பப்பி? ஓ, ஏசப்பா என் கூட இருந்தா எனக்கு வெற்றி கிடைக்கும்னா? ஆமா பப்பி, உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே அப்படிதான் பப்பி. புரியுதா? நீங்க இவ்வளவு நாள் ஒரு சொல்யூஷன், ஒரு விடையை தேடி நீங்க அலைஞ்சிட்டே இருந்தீங்க. ஐயோ நான் தோத்துட்டே இருக்கேன், எப்படி நான் ஜெயிக்கணும்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்திருக்கலாம். அதுக்கான ஒரே வழி கடவுள் தான் பப்பி. நம்மளோட ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வெற்றி கிடைக்கும். புரியுதா? ஓ சரிண்ணே சரிண்ணே, புரிஞ்சாப்பா. நான் ஏசப்பா நம்புறேன், கண்டிப்பா ஏசப்பா எனக்கும் வெற்றி கொடுப்பாங்க.
ஆமாம் பப்பி, நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பா உங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த வசனத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் பிள்ளைங்க கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சரிண்ணே. சூப்பர் பப்பி. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. புரிஞ்சுதா பப்பி உங்களுக்கு? புரிஞ்சுனே. எங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப சூப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையா நம்மகிட்ட இருந்து இன்னைக்கு இந்த வசனத்தை கத்துக்கிட்டாங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி உங்களுக்கு எப்போவாது நீங்க தோத்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்போ மட்டும் கடவுளை தேடக்கூடாது, எப்பவுமே கடவுளை தேடணும். கடவுள் தான் உங்களுக்கு என்ன தருவாங்க பப்பி? வெற்றியை கொடுப்பாங்க. வெற்றியை கொடுப்பாங்க. ஓகே குட்டீஸ், இந்த வசனத்தை மறந்துடாதீங்க, டெய்லியும் கடவுளை தேடுங்க. ஓகே, பாய் சொல்லிடலாமா பப்பி? நம்ம ஓகே அண்ணே, பாய் பாய். ஹலோ குட்டீஸ், வசனம் எழுதுனீங்களா? எழுதியிருக்கீங்களா? ஓ சூப்பர். ஓகே, வசனம் படிச்சிங்களாமா? அன்னை சொல்லித்தரேன். படிச்சிங்களா? ஓ சூப்பர் சூப்பர். இனிமேல் அடுத்தால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பைபிள் ஸ்டோரி. ஓகே, இப்போ பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்காக நம்ம அண்ணன் வராங்க. அண்ணனை வெல்கம் பண்ணலாமா? நம்ம விபிஎஸ் கிளாப்பே பண்ணிடலாமா? ஓகே, அண்ணனை வரவேற்று விபிஎஸ் கிளாப் பண்ணலாம். சூப்பர், அழகா செய்றீங்களே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம் பைபிள் லெசனாக எதை பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு சூப்பரான சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குலாம் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் அவங்களுக்கு பழசாக ஒரு ராஜா இருந்தாங்க. யார் தெரியுமா? முதல்ல இஸ்ரவேலில் ராஜாவாக இருந்தது யார் அப்படின்னா சவுல். ஆனால் இந்த சவுலனை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவ்வளோதான், கடைசியில் வந்த போரில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவ்வளோதான், கடவுள் அவங்கள ராஜாவாக மறுபடியும் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க மறுபடியும் அப்படியே இறந்து போனாங்க. அப்போ இஸ்ரவேலுக்கு புதுசாக ஒரு ராஜா வந்தாங்க. யார் தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ஹேய், அவனை தான் நம்ம இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஒருத்தர் ராஜாவாகணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கடவுள் அவங்கள டைரெக்டாக அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ராஜாவாக ஆகிறதுக்கு சாமுவேலுங்கிற தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அது யார் தெரியுமா? உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா அது யாருன்னு? அவர் முன்னாடி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் சாதாரணமாக. ஆனால் இப்போ ஒரு பெரிய ராஜாவாக போகிறாரு. எஸ், அவர் தான் தாவீது இஸ்ரவேலுக்கு இப்போ ராஜாவாக போகிறாரு. எல்லா மக்களும் அவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடவுளும் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அவர் தான் ராஜான்னு சொல்லிட்டு கடவுள் தெரிந்தெடுத்தாங்க தாவீது அண்ணனை. சின்ன வயசுலேயே தெரிந்தெடுத்தாங்க அவரை ராஜாவாக்குறதுக்கு. ஓகேவா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தாவீது அண்ணன் ராஜாவாக இருக்கிறாங்க. அப்போது சுற்றி இருக்கிற நாட்டில் இருக்கிற பெலிஸ்தர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. பெலிஸ்தர்கள் அப்படின்னா இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக அவங்க சண்டை போடுறவங்க. அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, ஹேய், ராஜா புது ராஜா சவுல் ராஜா மரிச்சு போனார், இப்போ புது ராஜா வந்திருக்காரு, தாவீதுங்கிற ராஜா வந்திருக்காரு, நம்ம கண்டிப்பாக அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸ்தர் எல்லாரும் அவங்க நாட்டை சுற்றி அப்படியே வராங்க போருக்கு. எப்படியாச்சும் தாவீதை வந்து கொலை பண்ணிடணும், தாவீதோட ராஜ்யத்தை வந்து நம்ம கலைச்சிடணும், நம்ம வந்து இஸ்ரவேல் மக்களை தோக்கடிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த பெலிஸ்தர்கள் எல்லாருமே சூப்பராக பிளான் பண்ணுறாங்க. அப்படி வந்தாங்க. தாவீதனுக்கு இந்த நியூஸ் போச்சு, ராஜா பெலிஸ்தர்கள் எல்லாருமே உங்களுக்கு விரோதமாக படம் எடுத்து வந்திருக்காங்க, ஐயோ நம்ம என்ன பண்ணுறது? உடனே தாவீதனே என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. ஒருவேளை இப்படி யாராச்சும் நமக்கு ஒரு சில நேரம் ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வரும்போது நமக்கு பயமாக இருக்கும்ல, ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருக்கும். எக்ஸாம்ஸை நினச்சி பயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சின்ன வியாதி வந்துருச்சுன்னா நமக்கு பயமாக இருக்கும். நல்லா கவனிங்க, நமக்கு நிறைய விஷயத்தை நினச்சி பயம் நம்ம உள்ளத்தில். பார்த்தீங்களா, அந்த பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக படம் எடுத்து வந்துட்டாங்க. தாவீதனை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க, அப்படியே ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவரே, நான் இப்போ அவங்களுக்கு விரோதமாக போருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, தாவீதனை எந்த விஷயத்த செஞ்சாலும் ஏசப்பா கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. நம்ம கடவுள்கிட்ட கேட்டு செய்கிறோமா ஒரு சில விஷயத்த? கடவுளுக்கு விருப்பமானு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில நேரம் நமக்கு விருப்பம்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் உடனே பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கடவுள்கிட்ட அவருடைய விருப்பத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சு? நல்லா கவனிங்க, இந்த தாவீது அண்ணன் கடவுள்கிட்ட கேளுங்க. ஒருவேளை அந்த அண்ணன் சவுலை விட நான் பெரிய ராஜா, நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொன்ன தைரியத்தில் நேராக போருக்கு போயிருக்கலாம். அந்த அண்ணன்கிட்ட பாடம் இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாங்க? கடவுள்கிட்ட கேட்டாங்க. எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கடவுள் சொன்னாங்க, ஆமாம் தாவீது, நீ பெலிஸ்தருக்கு விரோதமாக போய் யுத்தம் பண்ணு, கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் நீ ஜெயிப்ப, உனக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தாவீதனே அவங்களுடைய படை வீரர்கள் எல்லாரையுமே திரட்டி அப்படியே போருக்கு போனாங்க. பெலிஸ்தர்கள் எல்லாரையுமே ஜெயிச்சாங்க. தாவீதனே அந்த போரில் பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. நல்லா கவனிங்க. அதனால அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.
நல்லா கவனிங்க. எதனால இந்த வெற்றி? தாவீது யாரை ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க? யாரை ஃபஸ்ட்டு நம்பினாங்க? ஏசப்பாவை நம்பினாங்க, கடவுளை நம்பினாங்க, கடவுளை முதன்மைப்படுத்தி வச்சுருந்தாங்க. எல்லா விஷயத்துலையும் முதன்மையாக கடவுளை வச்சுருந்தாங்க. அவருடைய விருப்பத்தை நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. நீங்களும் இன்னைக்கு உங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சிட்ருக்கீங்க. அண்ணே அது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால பண்ணுறேன், அண்ணே செல்ஃபோனில் நான் அதை பார்க்குறது எனக்கு பிடிச்சிருக்கு, டிவியில் அதை பார்க்குறது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி, இது கடவுளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்துச்சுன்னா உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அது பாவம், அது கடவுளுக்கு பிடிக்காது. அது உங்களை மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும். உங்கள் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் மட்டும் இல்லை நிரந்தரமாக உங்களை சோகமான விஷயத்துக்கு கொண்டு போயிடும். நல்லா கவனிங்க. ஆனால் நீங்கள் கடவுளுடைய விருப்பத்தை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிறதுல கடவுளுக்கு என்ன விருப்பம், நீங்கள் பார்க்குற விஷயத்தில் கடவுளுக்கு என்ன விருப்பம், நீங்கள் பேசுகிற விஷயத்தில் கடவுளுக்கு என்ன விருப்பம்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளை முதன்மைப்படுத்தினீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கடவுள் உங்களுக்கு வச்சு கொடுக்க முடியும். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். ஹலோ குட்டீஸ், இவ்வளோ நேரம் என்னம்மா கவனிச்சிங்க? பைபிள் ஸ்டோரி கவனிச்சிங்களா? பைபிள் ஸ்டோரியில் இன்னைக்கு யார் யார் பெயர்லாம் வந்தது? பைபிள் ஸ்டோரியில் யார்கிட்ட நல்ல குணம் இருந்தது? கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா? ஓகே ஓகே. டைரியில் எழுதியிருக்கிறீங்களாம்மா? எழுதி வச்சுருக்கிறீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் குட்டீஸ்னு நீங்கள்லாம். இப்போ அடுத்தால் நமக்கு சண்டே ஜம் ப்ரோக்ராமில் என்ன வரும்? பொதுவான கதை. இந்த பொதுவான கதை எத்தனை கதை கேட்டிருக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. இன்றைக்கும் என்ன பண்ண போகிறோம்? பொதுவான கதையில் நீங்கள் கேட்காத ஒரு புது கதையை நம்ம கேட்க போகிறோம். அந்த கதையை சொல்கிறதுக்கு யார் வராங்க தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அக்கா தான். அவங்க யார்? பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, கரெக்டாக சொல்லிட்டீங்களே, நம்ம ஜபாக்கா தான். அக்கா வெல்கம் பண்ணலாமா? அக்கா வெல்கம் பண்ணியாச்சா? சூப்பர் சூப்பர். ஹாய் குட்டீஸ், சூப்பர். பைபிள் ஸ்டோரி கேட்டாச்சா? வெரி குட். இப்போ அடுத்து நம்ம என்ன கேட்க போகிறோம்? பொதுக்கதை கேட்க போகிறோம், அப்படி தானே? இன்னைக்கு என்னம்மா தலைப்பு கொடுத்தாங்க? தேவன் தரும் வெற்றி, அப்படி தானே குட்டீஸ்? அதே தலைப்பில் அக்கா ஒரு இப்போ கதை சொல்ல போகிறேன், சரியா? எல்லோரும் கவனமாக கேளுங்க, நோட்டு பென்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, சரியா குட்டீஸ்? நம்ம இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா ஒரு மிஷினரியோட வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம், சரியா குட்டீஸ்? மிஷினரினா யார்? நம்ம இயேசுவை பற்றி தெரியாத இடத்துல போய் நிறைய மக்களுக்கு சொல்லுவாங்க, அப்படி தானே? அவங்க தான். அதே மாதிரி ஒருத்தவங்க பார்க்க போகிறோம், சரியா குட்டீஸ்? ஓகே, சரியா? அவங்க பேர் என்னென்னா அதோனிராம் ஜட்சன். மறுபடியும் சொல்லட்டுமா அக்கா? அதோனிராம் ஜட்சன், சரியா? அந்த ஜட்சன் அண்ணன் அவங்க ஊர் வெளிநாட்டில் இருந்தாங்க, சரியா? அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு நாட்டில் இருந்தாங்க, சரியா? அந்த நாட்டிலேருந்து அவங்க எங்கே போனாங்கன்னா பர்மாங்கிற ஒரு நாட்டுக்கு போனாங்க. எந்த நாட்டுக்கு போனாங்க? பர்மா. அந்த நாட்டில் போய் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் நம்ம இயேசுவை பற்றி சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போது நம்ம சொந்த ஊர்லேருந்து தெரியாத ஒரு ஊருக்கு போனால் அங்கே உள்ளவங்களாம் வந்தோன்னே என்ன சொல்லுவாங்க? அவங்கள வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா? இல்லை, அப்படி தானே? யார் இது? புதுசாக இருக்காங்க, ட்ரெஸ்லாம் வேறு மாதிரி போட்டிருக்காங்க, பார்க்க வேறு வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்க, இது யார்? எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க? நம்மளை ஒரு கடத்திட்டு போக வந்திருக்காங்களோ? ஒரு நம்மளை கொல்ல வந்திருக்காங்களோ? அதே மாதிரி தான் அந்த பர்மா நாட்டில் உள்ள மக்களும் அந்த ஜட்சன் அண்ணனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவங்க அந்த வெளிநாட்டில் உள்ளவங்களும் எப்படி இருப்பாங்க? நல்லா கலராக இருப்பாங்க, அப்படி தானே? அந்த நல்லா கலராக இருந்தாங்க, இங்கிலீஷில் பேசினாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. யார் இவங்க? நமக்கு என்ன பேசுகிறாங்க? எதுக்குங்க வந்திருக்காங்க? நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தராக பேசிக்கிடுறாங்க. ஆனால் அந்த அண்ணன் நேராக போய் அவங்ககிட்ட இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கேன் சொன்னோடனே அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை அந்த அண்ணனை. அவங்களுக்குலாம் கோவம் வருது. நீங்கள் இங்கேருந்து போங்க, எங்கள் நாட்டை விட்டு போங்க, இங்கெல்லாம் வராதிங்க, சொல்லாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க சொன்னோடனே அந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஐயோ, நம்ம இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கோம், இவங்க கவனிக்க கூட மாட்டுக்காங்களே, இப்போ என்ன பண்ணேன்னு யோசிக்கும் போது அப்படியே 2-3 நாளாக போகுது, யாருமே கவனிக்க மாட்டுக்காங்க. அந்த அண்ணனுக்கு வீடும் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படி தானே? நம்ம வேற ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம், நமக்கு இங்கே வீடு கொடுப்பாங்களா? பேசுகிறதே புரியலைன்னா எப்படி வீடு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, அப்படி தானே? இந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம எப்படியாவது ஆண்டவர் பற்றி இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களை ஆண்டவர் பாதையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே உள்ள ஜனங்கள்லாம் அந்த அண்ணனை போட்டு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயிலில் போய் பிடிச்சி போட்டுருந்தாங்க. ஜெயில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
பார்த்ததில்ல அப்படி தானே? நம்ம டிவியில் பார்த்துருப்போம், ஃபோனில் பார்த்துருப்போம் அப்படி தானே? ஜெயில் எப்படி இருக்கும்? பெருசாக இருட்டாக இருக்கும் அப்படி தானே? நமக்கு வந்து சாப்பாடு ஒழுங்காக தரமாட்டாங்க, அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்ணும், கொசு கடிக்கும். அப்படி தானே இருக்கும் ஜெயில். அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, நல்ல வீடு, நல்ல 3 நேரம் சாப்பாடு, அவங்க கைக்கே சாப்பாடெலாம் வரும், தினமும் ஆண்டவரை பற்றி ஜெபம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. அப்படிலாம் இருந்த அண்ணனை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போய் போட்டாங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ஆண்டவரே, நான் உங்களை பற்றி சொல்ல வந்தேன், ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. ஜெயிலில் தினமும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படியே இருக்கும் போது அந்த அண்ணனுக்கு வந்து அந்த கொசுக்கடி, அந்த சாப்பாடெலாம் சரியாக இல்லாமல் ரொம்ப நோயெலாம் வந்துடுச்சு. அந்த அண்ணனுக்கு ரொம்ப டயர்டாக பலவீனமாயிட்டாங்க, ரொம்ப படுக்கையே ஆகி அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த படுத்துட்டு இருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட பேசினாங்க. ஆண்டவரே, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து இது முடியவே செய்யாது, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், எனக்கு நோய் வேறு உடம்புல வந்துருச்சு, நான் எழுந்து பேசக்கூட எனக்கு முடியலை, என்னால் அது முடியாது, இந்த நான் வேலையை நான் செய்ய மாட்டேன், நான் எங்கள் ஊருக்கே போயிருந்தேன் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர் வந்து ஒன்றுமே சொல்லலை. அந்த ஜெபம் பண்ண ஆண்டவர் வந்து அந்த வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா தேத்துறாங்க. அந்த எனக்கு முடியாது சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், நீ வந்து என்னை பற்றி சொல்ல வந்திருக்க அந்த மக்களுக்கு, அதில் கண்டிப்பாக உனக்கு வெற்றி தருவேன் அப்படி சொன்னோடனே இந்த அண்ணனுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்துச்சான். உடனே நம்ம கண்டிப்பாக வந்து ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவர் நம்மகிட்ட தினமும் பேசுகிறாரு, கண்டிப்பாக நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் தினமும் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி ஒரு வழியாக அந்த அண்ணனை பார்த்து அந்த ஜெயிலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து நம்ம ஜெயிலில் இருக்க வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லி வெளியே அனுப்புகிறோடனே அந்த அண்ணன் முதல்ல வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பேசுகிற பாஷையே இந்த மக்களுக்கு புரியலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மக்கள் ஒரு பாஷை பேசுவாங்க அப்படி தானே? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்ம என்ன பேசுவோம், தமிழ் பேசுவோம், இங்கிலீஷ் பேசுவோம், 1-2 பேருக்கு ஸ்கூலில் வந்து இந்த ஹிந்தி மலையாளம் சொல்லி கொடுப்பாங்க அப்படி தானே? அதே மாதிரி அந்த பர்மா நாட்டில் என்ன மொழி பேசினாங்கன்னா பர்மிய மொழி, சரியா? என்ன மொழி, பர்மிய மொழி, சரியா? அந்த மொழி பேசினாங்க. ஒன்று இந்த அண்ணன் ஃபஸ்ட்டு போனோன்னு என்ன பண்ணாங்கன்னா, அந்த அண்ணன் பைபிள் தானே வாசிப்பாங்க, அவங்க வந்து இங்கிலீஷில் பைபிள் வாசிப்பாங்க அப்படி தானே? அந்த பைபிளை எந்த மொழி மாற்றுறாங்க, பர்மிய மொழிக்கு அந்த அண்ணனே உட்காந்து படித்து அந்த மொழியை வந்து எழுதி மாற்றுறாங்க. அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 20 வருஷம் ஆச்சு, சரியா? ஓகேவா குட்டீஸ்? அந்த பர்மிய மொழியில் அந்த பைபிளை மாற்றி அதை கொண்டு போய் ஒரு மக்கள்கிட்டையா கொடுத்து இதை வாசிங்கன்னு தினம் சொல்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. உடனே அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நம்ம படிக்கிற மொழி மாதிரி இருக்கே, சரி இது லேசாக வாசித்து பார்ப்போமே, இதில் என்ன தான் இருக்குது, இது நம்ம எப்பவும் நமக்கு வாசிக்க தெரியும், நம்ம வாசிப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்டு வாசித்து கற்றுக்கிற பிறகு அந்த பைபிளில் உள்ள ஒரு வார்த்தையும் அந்த மக்கள் மனசில் போய் பதியுது. அந்த அண்ணன் தினமும் அந்த பைபிளில் வாசித்து ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, நம்ம பாவங்கள்லாம் மன்னிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்லும் போது அந்த மக்களோட மனசை போய் தொடுது. உடனே அந்த அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி, ஜட்சன் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அப்படியே பேசி பைபிள் வாசிக்க வச்சு அந்த பர்மா நாட்டில் உள்ள நிறைய ஜனங்கள் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு அவங்களும் அந்த அண்ணன் கூட சேர்ந்து தினமும் ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. அந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த அண்ணன் ஒரு நாள் போய் உட்காந்து ரூமில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, என்னால் எதுவுமே முடியலை, என்னால் வந்து எனக்கு நோய் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், ஆனால் இந்த வெற்றியை வந்து நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அந்த வெற்றியை யார் கொடுத்தா அந்த அண்ணனுக்கு? ஆண்டவர் தானே கொடுத்தாங்க. அந்த அண்ணனால் முடியுமா? மனுஷனால முடியுமா? இல்லை, முடியாது. ஆண்டவர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து நடக்காததே நடக்க வச்சுருவாங்க. அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம், அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சி அந்த பர்மாவில் ஜனங்கள் நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அதே மாதிரி தான், நமக்கு ஒரு இதில் வெற்றி கிடைக்கலன்ட்டு ரொம்ப சோர்ந்து போகக்கூடாது. அப்படி தானே குட்டீஸ்? எனக்கு இது ஒன்றுமே கிடைக்கல, எனக்கு ரொம்ப நாளாக உடம்புல இந்த நோய் இருக்குது, இந்த வியாதி இருக்குது, கையில் புண்ணு இருக்குது, தலையில் இப்படி காயம் வந்திருக்கு, எனக்கு ஒன்றுமே முடியலை, எனக்கு சாப்பிட முடியலை, எனக்கு இது கிடைக்காது நடக்காதுன்னு பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக பேசவே கூடாது. எப்போவுமே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட அழுது ப்ரே பண்ணணும். அப்படி தானே குட்டீஸ்? நீங்கள் அப்படிலாம் பண்ணும் போது நமக்கு இது வரைக்கும் கிடைக்காத வெற்றியெல்லாம் நமக்கு யார் தருவா? ஆண்டவர் வந்து நமக்கு தருவாங்க. சரியா? ஓகே குட்டீஸ்? இந்த கதையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? தேவன் தந்த வெற்றி அப்படி தானே? அந்த ஜட்சனனுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சதில்ல, அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு நடக்காதுங்கிற ஒரு வெற்றியை உங்களுக்கு வந்து தேவன் தருவார். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் அதுக்கு நல்லா என்ன பண்ணணும்?
ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர்கிட்ட தினமும் நம்ம பேசணும். நமக்கு என்ன வேணும்ன்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகேவா? கதை சூப்பராக இருந்துச்சா? நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு கதையில் பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? பாய். ஹலோ குட்டீஸ், இவ்வளோ நேரம் என்ன கவனிச்சிங்கம்மா? பொதுவான கதையை கவனிச்சிங்களா? அந்த கதை முடிஞ்சிச்சா? புரிஞ்சுதா? பிடிச்சதா? ஓகே, அந்த கதையை கவனிச்சிட்டிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்? இப்போ சண்டே ஜம் ப்ரோக்ராமை நிறைவு செய்ய போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? கையை கூப்பணும். அப்படியா? ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குல்ல, என்ன? கேள்வி பதில் நேரம் இருக்குதானே? அந்த கேள்வி கேட்கலாமா? நீங்கள் கவனித்து டைரியில் எழுதி வச்சுருக்கிறீங்களாம்மா? கேள்வி கேட்ட உடனே டிவியில் கீழே அடியில் ஒரு நம்பர் தெரியுதா? அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்பிடணும். சரியா? கவனிக்கலாமா என்ன கேள்வின்ட்டு? இன்னைக்கு பொதுவான கதையில் யாரை பற்றி பார்த்தீங்க? யாரை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க? ஞாபகம் வந்துட்டா? அதோனிராம் ஜட்சன். சூப்பராக சொல்லிட்டீங்களே. இந்த அதோனிராம் ஜட்சன் நம்ம கையில் வச்சுருக்கோம்ல பைபிள், இந்த பைபிளை இன்னொரு மொழியில் எழுதுனாங்களாம். அது என்ன மொழி? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னொரு முறை சொல்லட்டா? அதோனிராம் ஜட்சன் நீங்கள் கையில் வச்சுருக்கிற பைபிள் இருக்கலாமா, இதை இன்னொரு மொழியில் எழுதுனாங்களாம். அது என்ன மொழி? கண்டுபிடிச்சிட்டிங்க? ஞாபகம் வந்துட்டா? ஓகே, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்புங்க, உங்களுக்கான பரிசை வெல்லுங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சண்டே ஜம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? கையை கூப்பி கண்ணு மூடி முழங்கால் போட்டுக்கிறீங்களா? அக்கா நின்றுட்டு இருக்கிறேன். சரியா? ஜோம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, தேவன் தரும் வெற்றியை நாங்களும் எங்கள் அப்பா அம்மாவும் பார்க்கும்படி எங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு சண்டே ஜம் பிடிச்சதா? குட்டீஸ், அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் சண்டே ஜம் மூலமாக சந்திக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தரும் வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. பாய் பாய் குட்டீஸ். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.